43 பள்ளத்தாக்கு பஸ் ஒரு த்ரில்லர் ஆவிகதை. திருவண்ணாமலையை அடுத்துள்ள ஒரு சிறிய கிராமத்தில் நடந்தது இந்த அதிர்ச்சி தரும் சம்பவம். அந்த இடத்தில் ஒரு பழைய பள்ளத்தாக்கு வழியாக செல்லும் அரசு பஸ் ராத்திரி நேரத்தில் சென்றார். யாரும் திரும்பி வருவதே இல்லை என ஒரு கதையே பரவி இருந்தது. செப்டம்பர் 21 பிற்பகல் 10:43 நம்பிக்கையில்லாத பஸ் டிரைவர் ராஜா இந்த கதைகளை கேட்டு சிரித்து விட்டார். அவ்வளோதான், பேய் இருந்தா நான் தான் முதல்ல பார்த்திருப்பேன். ஒரு நாள் இரவு அவர் தனக்கே ஒதுக்கப்பட்ட பஸ்ஸில் ஒரு ராத்திரி சேவைக்காக அந்த பள்ளத்தாக்கு வழியாக செல்ல வேண்டியிருந்தது. பஸ்ஸில் மொத்தம் 4 பயணிகள் மட்டும்தான். 44 பாதி வழியில் ஒரு வெறுமையான இடத்தில் ஒரு பெண் திமிராக ஏறி உட்கார்ந்தாள். வெள்ளை சேலையும் கண்களில் ஒரு வெறித்தனமான பார்வையும். யாரும் அவளை பார்த்து பேசவில்லை, ஆனா எல்லோரும் ஒருவித விசித்திரமான பயத்தில் இருந்தார்கள். பஸ் சற்று பள்ளத்தாக்கை நெருங்கும் போது மின்சாரம் அணைந்து பஸ்ஸின் இயந்திரம் தானாகவே நிறைந்தது. ராஜா கடுப்புடன் இறங்கி எஞ்ஞானம் பார்க்க சென்றார். செப்டம்பர் 21 பிற்பகல் 10:47 வீடுகளில் இருந்து தொலைவில் மழை மின்னலுடன் அருகிலிருந்து ஒரே சமயத்தில் வந்தது அந்த சத்தம். ஏன் இவ்வழியில வந்தாய்? திரும்பி பார்த்தான். வெள்ளை சேலையில் வந்த அந்த பெண் எப்போது பஸ்ஸில் இறங்கி வந்தாள் என்றே யாருக்கும் தெரியவில்லை. அவள் கண்கள் இரும்பு போல சிவந்து கொண்டு இருந்தன. செப்டம்பர் 21 பிற்பகல் 10:48 ராஜா திகைத்து ஓட, பஸ்ஸில் இருந்த மற்ற பயணிகள் ஏற்கனவே இறந்தவர்கள் என்று பின்னாளில் தெரிந்தது. அவர்கள் பெயர்கள் பல வருடங்களுக்கு முன் அதே பள்ளத்தாக்கு வழியில் பஸ்ஸில் பயணம் செய்தவர்கள். அந்த பெண் ஒரு ஆவி மட்டுமல்ல, அந்த இடத்தில் இருந்த பல பேருக்கு தண்டனை வழங்கும் பேய் நீதிமன்றத்தில் சேவையாளர். செப்டம்பர் 21 பிற்பகல் 10:48 அந்த நாளுக்கு பிறகு அந்த ரோட்டில் பஸ் சேவை நிறுத்தப்பட்டது. ஆனால் இரவில் சில நேரங்களில் பஸ்ஸின் ஒலி, பெண் சிரிப்பு, பயணிகள் அழைப்பு சத்தம் கேட்டதாக